வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. எனவே வரக்கூடியவர்கள் சொந்த கார்களில் வருகிறார்கள் அல்லது அரசனுடைய பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி கிராமங்களிலிருந்து மக்கள் வருகை பெறுகிறார்கள். இந்த பேருந்துகள் அமைப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்று வருகிறது, மோசடியும் நடைபெறுகிறது. சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு 40 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். அதுதான் கடந்த காலங்களில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நடைமுறையாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது. கடந்த ஆண்டும் இதேபோல் நடந்திருக்கிறது, ஆனால் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. அதாவது கிராமங்களிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் பிடித்து வருகின்ற பொழுது கடந்த முறை 12,000 ரூபாய் மட்டுமே வசூல் செய்தார்கள். இந்த முறை அதை 2.5 மடங்காக்கி 26,000, 28,000, 30,000 என்று ஆக்கியிருக்கிறார்கள். இரண்டாவது, அதற்கு எந்த விதமான ரசீதுகளும் போடப்படவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் டிரைவர் மற்றும் ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஓட்டுநர் மட்டும் உண்டு, நடத்துனர்கள் கிடையாது. மேலும் அவரிடத்தில் இந்த சீட்டுக்களை கட்டாக கொடுத்து விடுகிறார்களாம். அது பயணிக்கிறவர்களுக்கு கிழித்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சீட்டுக்களை அப்படியே கொண்டு வந்துவிட்டு திருப்பி கொண்டு போய் விடுகிறார்கள். எனவே இந்த வாகனம் அமர்த்தி வரக்கூடிய நேற்று மட்டுமே ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட பேருந்துகள் பரமக்குடிக்கு வருகை புரிந்திருக்கிறது. ஒரு பேருந்துக்கு கூட எந்த மண்டல அலுவலர்களும் அதுக்கு ரசீது கொடுக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதற்கு பதிலாக 30,000 ரூபாய் வசூல் செய்து கொண்டு அதற்கும் ரசீது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று மட்டுமே ஏறக்குறைய ஒரு 5 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்ததாக தெரிகிறது. எனவே உடனடியாக இது தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டது, எதற்காக இந்த முறை 2 மடங்கு 3 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது, ஏன் அந்த கட்டணத்தை செலுத்தியவர்களுக்கு ரசீது கொடுக்கப்படவில்லை, இது எல்லாமே வெளிப்படையாக தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்தந்த மண்டல மேலாளர் மீது வழக்கு தொடுக்க இருக்கிறோம். இந்த பணத்தை அந்த மக்களிடத்தில் சாதாரண ஏழை மக்கள், அவர்களெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது. அந்த சமுதாயத்துக்காக அவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அப்படி அவருடைய நினைவாக அவரை அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவர்களெல்லாம் சொந்த காசு, கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய சொந்த காசை போட்டு கிராமத்தினுடைய சார்பாக அவர் வருகிறார்கள். அவரிடத்தில் போய் மோசடி செய்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? எனவே இது குறித்து உடனடியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை போக்குவரத்துறை ஒரு விளக்கம் அளிக்கணும். அந்தந்த மண்டல மேலாளர்கள் இது மிகப்பெரிய மோசடி, இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ரிசிப்ட் யாருக்கு நடக்குது, இதுக்கு அந்தந்த காவல்துறை டிஎஸ்பி இடத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும். அந்த தவறெடுத்த மண்டல மேலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க. அதுபோக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் புறப்படுறாங்கன்னா 150 கிலோமீட்டர் நான் ஸ்டாப், எங்கேயுமே அவரோட சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட விடாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க அவங்க தண்ணி குடிக்க விடல, சாப்பாடு கொடுக்கல விடலை. இந்த மாதிரி அநியாயமெல்லாம் நடக்குது. அதுபோக எதற்காக எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார். எதற்காக வழிநெடுக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஓட்டர்களையும் மூடணுங்க?
இது எதுக்காகுது? இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிலர் வந்து தவறு செய்தால் அவர்களை வந்து இப்போ நூற்றுக்கணக்கான சிசிடிவி வழிநெடுக இருக்குது, தவறு செய்யக்கூடிய மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக சாதாரண மக்கள் ஒரு குடிக்க தண்ணீர் வாங்குறதுக்கு அல்லது வந்து ஒரு டீ சாப்பிட்றது அல்லது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எதுக்குமே வழி இல்லாத வகையில் பரமக்குடியில் எல்லா கடையும் மூடிடுறாங்க. மதுரையிலையும் கூட மூடிடுறதாக சொல்கிறாங்க. அதே போல் வந்து கம்ப்ளீட்டாக வழிநெடுக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி எந்த பகுதியிலையும் வந்து ஒரு ஹோட்டலையும் கூட திறந்து வைக்கலைன்னா இதெல்லாம் இதே வந்து அப்பட்டமான மனித உரிமை மேல். இதை வந்து செய்யக்கூடாது. அது எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அதில் வந்து எல்லா அமைப்புகளுமே வரக்கூடியவர்கள் எல்லாருமே சரியாக வராங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பிகாஸ் அவங்க கொடுக்குற பானங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மதுபானத்தை மூடுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் டக்குன்னு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் 3 நாள் 4 நாளைக்கு முதலே மூடிட வேண்டியது தானே. நீங்கள் எதுக்கு மூடுறீங்க? அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மூடலாமில்ல. நீங்கள் வந்து டீ கடையே மூடுறீங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து மதுக்கடை ஒரு 4 நாளைக்கு முதலே 5 நாளைக்கு முதலே அந்த பகுதி எல்லா பகுதியும் மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆகி போருமில்ல. அதையா நீங்கள் மதுக்கடை மூடப்படும்னு அவன் வாங்கி வச்சுக்குவானல்ல. அவங்க எச்சரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அரசு வந்து இதில் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். இந்த மாதிரி டீ கடையெல்லாம் காவல்துறை மூடுவது வந்து சொல்கிறது வந்து அது நியாயம் இல்லை. அது எல்லா எந்த அமைப்பு நடத்தினாலும் சரி. அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து மனித உரிமை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க. அடுத்தது நான் வந்து கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறோம். எங்களுடைய புதிய தமிழர் கட்சியினுடைய மாநில மாநாடு 2026 ஜனவரி 7 வந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது. இப்பொழுது கிராமந்தோறும் போகின்ற பொழுது நான் வந்து மிக முக்கியமாக பார்க்கறது வந்து எல்லா கிராமங்களிலுமே பெரும்பாலான கிராமங்களில் மக்கள் வந்து குடிநீர் பஞ்சம், பெரிய அளவுக்கு வந்து குடிநீருக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கிறதில்ல. எல்லா கிராமங்களையும் தண்ணி விலைக்கு வாங்கித்தான் குடிக்கிற மாதிரி பல கிராமங்களில் நிலைமை இருக்குதுங்க. அதை வந்து இந்த அரசு உடனடியாக அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த நாட்டில் வந்து நிலமற்ற ஏழை எளிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் 2004 கொண்டு வரப்பட்டது. அது துவக்கத்தில் வந்து நன்றாக செயல்பட்டது. ஆனால் அண்மை காலமாக அந்த 100 நாள் வேலையை வந்து எப்படி நிறுத்துனாங்கன்னு தெரியல. ஆனால் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே அந்த 100 நாள் வேலை முறையாக கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பல வழிகளிலிருந்தும் வருகிறது. எனவே இது வந்து இந்த 100 நாள் வேலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல்படியே வந்து 170% செலவழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் வந்து வேலை கொடுக்கப்படலை. அப்போ வேலை கொடுக்கப்படாமல் செலவழிக்கப்பட்டது என்று சொன்னால் அப்போ அந்த 100 நாள் வேலையில் வேலையை கொடுக்காம அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அதையும் வந்து முதல்ல ஆடிட் பண்ணணுங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுக்கப்படுதா தெரியுதுங்க. இது வந்து இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல ஏழை எளிய மக்கள், அது குறிப்பாக பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த 100 நாள் வேலையில் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடப்பதாக தெரிகிறது. இதை மத்திய அரசு தனியாக ஒரு குழுவை அனுப்பி என்ன நடக்கிறது என்று வந்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த 100 நாள் வேலையை வந்து முறைப்படுத்தணுங்கிறது நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது தேவைப்படுகின்ற பொழுது அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தவிருக்கிறோம். அடுத்ததுங்க, இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் வந்து எடுத்து உருக்கி கட்டிகளாக்குனாங்க. தங்க கட்டி தங்க நகைகளை பாராக்கிற போது அதுக்குள்ள அந்த ரத்தினங்கள் வந்து அதில் இருக்கும். அதெல்லாம் என்ன கணக்கு அப்படிங்கிறத பற்றியே இந்த அரசு ஒன்றும் வெளியிடலை. எத்தனை கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டிருக்கிறது, அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிடணும். இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆன்மீக பெரியோரிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள் வந்து தங்க நகை உருக்கப்பட்டிருக்கிறது, அது எந்தெந்த வங்கியில் வைக்கப்பட்டிருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் என்ன, அது எப்படி ஆன்மீகத்துக்கு செலவழிக்கப்படுகிறதுங்க ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக அந்த தங்கம் உருக்கிய போது அதில் அந்த நகைகளை உருக்கின்ற பொழுது அதிலிருந்து மிக மிக விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன அப்படிங்கிறது, அது குறித்தும் வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ இதுபோல் வந்து இங்கே வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில், அது வந்து தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கோயிலுங்க.
அந்த கோயிலில் அப்படித்தான் 130 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கட்டுமான பணிகள் நடக்குது. ஆனால் அந்த கட்டுமான பணிகள் அனைத்துமே ஆன்மீக பெரியவர்களுக்கு பயன்படுமா என்று கேள்வி இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா தெரியுதுங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் மட்டுமே தொடர்ந்து அதில் பூஜாரிகளாகவும் அலங்காரம் இருந்து வராங்க. இந்த தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுமே எல்லா சாதியினரும் அலங்காரம் இருக்கிற போது அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் மட்டுமே தொடர்ந்து அலங்காரம் இருக்கிறாங்க. அதனால் அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குதுங்க. அந்த முடி காணிக்கை அளிக்கிறதுல மட்டும் 7 கோடி ரூபா வந்து ஊழல் நடந்ததாக சொல்லப்படுது. எனவே அந்த கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அலங்காரப்படணும். அந்த ஊழல் வந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அதை வைத்து வரக்கூடிய 24ஆம் தேதி என் தலைமையில் வந்து அங்கே விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது.